இப்போ இந்த ரெட்ரோ பற்றியும் சூர்யா பற்றியும் மாஸ்டர் பேச வேண்டிய ஒரு அவசியம் என்ன அப்படின்னா, ரெட்ரோ பட வசூலில் 10 கோடி ரூபாயை அறக்கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒரு நடிகர் ஒரு மெத்தட்ல மீச வச்சிருந்தா அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம பெரும்பாலான பொதுமக்களும் அதே மாதிரி மீச வச்சுக்கிறாங்க. தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த பப்ளிக், காமன் பப்ளிக். ஒரு இந்தியன் படம், கமலஹாசனோட படம் வந்த பிறகுதான் வர்மக்கலையும் ஒன்று இருக்கு, இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்கிறது. அதுக்கு பிறகுதான் மாணவர்கள் நிறைய சேர ஆரம்பிச்சாங்க. வர்மக்கலைன்னு சொன்னா அது ஒன்லி சண்டை கலை தான், தாக்குறது, கராத்தே மாதிரி, குங்ஃபு மாதிரி, ஜூடோ மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. வர்மக்கலைங்கிறது உண்மையிலே சொன்னா மருத்துவம். வர்மக்கலைங்கிறது எந்த நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம். உயிர்ப்புடன் வாழ, ஜீவனில் நிறைந்தவர்களே உயிர்ப்புடன் வாழ. பொதுவாக நம்ம சினிமா பற்றி ரொம்ப அதிகம் பேசுறது இல்லை. ஏன்னா சினிமாங்கிறது என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்ஃப்ளூயன்சிங் மேட்டர் அப்படிங்கிற அளவுக்கு எப்போவுமே உண்டு. ஆனால் அப்போ உள்ள சினிமாலாம் இப்போவும் சரி, சரியான இயக்குனர்கள், பொது நலன் உள்ள இயக்குனர்கள், மக்கள் நலனை சிந்திக்கும் இயக்குனர்கள், அல்லது அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களாவது நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறுப்பினர்கள். நல்லா இருக்கணுங்கிறது வேற, கோடிக்கணக்கில் எதை வேணாலும் பண்ணி பணம் சம்பாதிக்கணுங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கங்க. கோடிக்கணக்கில் எதை வேணாலும் பண்ணி நம்ம வாரிசுகளுக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது வேற, எதை பண்ணாலும் நம்ம வாரிசுகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வேற. இந்த நல்லா இருக்கணுங்கிறது என்ன கான்செப்ட்னா, என்னோட வாரிசுகள் நல்லா இருக்காங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாருடைய வாரிசுகளும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஏன்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உரம், பூச்சி மருந்து, பூஸ்டர், அதைத்தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இதைத்தான் இப்போ சூழ்நிலையில மாசம் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஆர்கானிக்னு சொல்லி விளையிற விஷயங்கள்லேயே, ஆர்கானிக் விற்கிற இடங்கள்லேயே பல காய்கறிகள், பல விஷயங்கள் ஆர்கானிக்கா இல்லை. அது சாப்பிடும்போது அதோட சுவை தெரியும், அதை பார்க்கும்போது தெரியும், அதை முகர்ந்து பார்க்கும்போது அதோடைய வாசனை தெரியும். இன்றைய அவசர காலகட்டத்தில் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கே மக்களுக்கு நேரம் இல்லை, தெரியறதும் இல்லை. அதனால எனக்கு நல்ல காய்கறி கிடைக்கணும், என்னோட குடும்பத்துக்கு நல்ல காய்கறி கிடைக்கணும், உரம் பூச்சி மருந்து இல்லாத ஒரு காய்கறி கிடைக்கணும்னா இந்த உலகம் பூரா நல்ல காய்கறி கிடைச்சாதான் எனக்கு, என்னோட குடும்பத்துக்கு நல்ல காய்கறி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. மாஸ்டர் பேச வேண்டியதை விட்டு வேற எதாவது பேசுறாருன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பண்ணுற விஷயங்களை பற்றி மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, சிந்திச்சு பாருங்க, முழிச்சுக்குங்க. அதாவது எப்படின்னா, உங்கள் வீட்டு குப்பையை அடுத்த வீடு 4 பக்கம் போடுறீங்க, 4 பக்கம் நாறுது, உங்கள் வீட்டுக்குள்ளே சென்ட் அடிச்சுக்கிறீங்க. ஆனாலும் அந்த 4 பக்கத்தில் போடக்கூடிய துர்நாற்றம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும், வேணா தெரியாமல் இருக்கும். கிருமிகள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும், வேணா தெரியாமல் இருக்கும். 4 பக்கம் சுத்தமாக வச்சுருங்க, 4 பக்கம் வாசனையாக வச்சுருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வாசனையே இல்லைன்னாலும் தன்னால் அந்த வாசனை வரும், அந்த ஆரோக்கியம் வரும், மகிழ்ச்சி வரும். இதான் மாஸ்டர் சொல்றது. அந்த மாதிரி சுயநலம் இருந்தாலே அது உலக நலனுக்கு நல்லது. ரைட். அதாவது இன்றைக்கு ரெட்ரோ பற்றி பேச போகிறோம், சூர்யாவை பற்றி சொல்ல போகிறோம். நம்ம பொதுவாக படம் பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்க முடியறதில்லை, நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் என்டர்டெயின்மெண்ட் ஒன்று வேணும். அந்த என்டர்டெயின்மெண்ட்டை பயிற்சிகள்லையும் இன்னும் பல்வேறு தியானம் பண்ணுறது, மனதை குவிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம செலுத்திடுறதுனால நமக்கு வேற்று என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படலை. பட் இது மாதிரி மனநிலை இல்லாதவர்களுக்கு சினிமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஐம்புலன்களையும் உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல இயக்குனராக இருந்து, நல்ல சிந்தனை உள்ள இயக்குனராக இருந்தால் உங்களை அந்த படம் முடியறதுக்குள்ள உங்களை ஒரு கம்ப்ளீட்டாக பிரெயின் வாஷ் பண்ணிடுவார். அந்த மாதிரி படங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தை பார்க்க போகும்போது படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றவங்களை வச்சு எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, கருத்து கணிப்பில் எடுக்க வேண்டியது. வெளியே எப்படி மனநிலையில் வர்றாங்க, எப்படி சந்தோஷமாக வர்றாங்க, எப்படி நடந்து வர்றாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அந்த படத்தோடைய தன்மையை நம்ம ஈஸியாக சொல்லிவிடலாம். உள்ளுக்குள்ளே போகிறவங்க வெளியில் வரும்போது அப்படி ஆடி பாடிட்டு வந்தாங்கன்னா அந்த படம் ஆடல் பாடல்களோட சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ ரெட்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் என்ன நடத்துகிறோம், என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரியாமல் எடுத்திருக்காங்க. ஏதோ சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க, சொல்ல வந்த விஷயத்த அவங்களால சொல்ல முடியல, எந்த விதத்திலையும் சொல்ல முடியல. அது ஒரு அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. இப்போ இந்த ரெட்ரோ பற்றியும் சூர்யா பற்றியும் மாஸ்டர் பேச வேண்டிய ஒரு அவசியம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு செய்தி, என்ன செய்தி? நடிகர் சூர்யா
தன் பட வசூலில் ரெட்ரோ பட வசூலில் 10 கோடி ரூபாயை அறக்கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. இது நல்ல விஷயம் தானே. இதில் என்ன பெருசா நீங்க குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதில் குற்றம்லாம் கிடையாது, நல்ல சிந்தனை தான். ஆனா இவர் படத்தை ஓட்டுறதுக்கு வேற டெக்னிக்களை ஃபாலோ பண்ணணும். இவர் சொல்லியிருக்கிறதா கொடுத்ததா சொல்லியிருக்கிற ஒரு அறக்கட்டளை அவருடைய அறக்கட்டளை. அவர் எடுத்த படத்துல அவர் ஒரு தயாரிப்பாளர், ரெட்ரோ படத்துல சூர்யா தயாரிப்பாளர், சூர்யா ஹீரோ. அதுல வசூல் வந்ததுன்னு மக்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 கோடி ரூபாயை அறக்கட்டளை கொடுத்ததா சொல்றாரு. அந்த அறக்கட்டளையும் அவரோட அறக்கட்டளை தான். அறக்கட்டளைங்கிறது நல்லது தானே. அதுல பெரிய இது என்ன இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு படம் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. படம்னா கதை தான் நாயகனா இருக்கணும் அல்லது நாயகியா இருக்கணும். இந்த படத்துல என்ன கதைன்னு படம் எடுத்தவங்களுக்கே தெரியல. ஏற்கனவே ஒரு படம் வந்தது, அதோடைய தழுவல், ஏற்கனவே வந்த படத்தோட தழுவல் தான் நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. உலகத்துல இருக்கிற இங்கிலீஷ் படம், வேண்டம் படம் மாதிரி இருக்கிற படங்கள், ஜெட்லி படம் மாதிரி இருக்கிற படங்கள், என்னென்ன காட்சிகள் இருக்கோ எல்லா காட்சிகளையும் அந்த படத்துக்குள்ள போட்டிருக்காங்க. அதாவது கதைக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே அதுல இல்ல, கதையே இல்ல, நல்ல நல்ல சீன்ஸா எடுத்து கோர்த்திருக்காங்க. அப்படி கோக்குறது கூட ஒன்னோட ஒண்ணு கோர்வையா இருக்கானா இல்ல. நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா படங்கள்லயும் இருக்கிற பெஸ்ட் சீன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பண்ணுவாங்க. பட் அதுக்கு ஒரு கோர்வையை கொண்டு வந்துருவாங்க, அதுக்கு ஒரு காரணத்தை கொண்டு வந்துருவாங்க, லாஜிக் கொண்டு வந்துருவாங்க. ஒண்ணுமே இல்லாம சம்மந்தமே இல்லாத விஷயங்களை திரைக்குள்ள கொண்டு வந்து, கதையும் இல்ல, திரைக்கதையும் சரியில்லை, இயக்கமும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. இப்ப படத்தை வெளியிடறதுக்கு ஒரு சில டாக்டிக்ஸ் இருக்கு. என்ன டாக்டிக்ஸ்? ரஜினிகாந்த் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு, விஜய் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அதாவது எப்படின்னா, மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா பரபரப்பாக்கணும். என்ன பரபரப்பாக்குறது? ஒரு யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள எதுக்குற மாதிரி பரபரப்பு பண்றது, அல்லது முக்கியமான விஷயம் எதையாவது உடனே எடுத்துக்கிட்டு பரபரப்பு பண்றது. நான் அரசியலுக்கு வர போறேன், அடுத்த தேர்தலில் நான் நிக்க போறேன், முதலமைச்சராக போறேங்கிறது. இப்படி சொல்லி வரும்பொழுது எந்த நடிகரும் அந்த நடிகரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம இல்ல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் பொதுமக்கள் எப்பவுமே ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, சரி இவர் வந்துட்டா இவர் தான் கொள்ளையடிக்கிறாரு, அவர் கொள்ளையடிக்கிறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. இவர் வந்துட்டா நல்லா இருக்குமா, அவர் வந்துட்டா நல்லா இருக்குமான்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த சூழ்நிலையில ஒரு நடிகர், ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு நடிகர் வர்றாருங்கும் பொழுது எல்லாருமே அந்த படத்தை பார்ப்பாங்க. அப்ப அந்த படத்துல இருக்கக்கூடிய சரக்குனாலேயோ கதையினாலேயோ ஹீரோனாலேயோ ஓடுறது இல்லை, ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிடுறாங்க பாருங்க. அதனால அந்த படம் ஓடிடும். அந்த படத்தை வசூல் ஆரம்பிச்ச உடனே இவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுவாங்க. யாரும் போய் அடிக்க முடியாது. நீ அரசியலுக்கு வர, நீ ஏன் வரல, அரசியலுக்கு வந்தியே ஏன் செய்யல அப்படின்லாம் கேட்க முடியாது. சரி 10 பேர் பேசுனாங்க, அதோட இவர் ஒருத்தர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதையாவது பண்ணியிருந்தாலும் பண்ணலாம். ஆனா என்ன சிக்கல்னா, இன்றைக்கு ஆளுங்கட்சியே சூர்யா எதிர்க்க முடியாது, எதிர்த்து எதுவும் அதை பண்றேன்னு பண்ண முடியாது. பண்ணா அது இன்னும் பெரிய இடி ஆயிரும் அவருக்கு. ஸோ அதனால அவர் அந்த மாதிரி ட்ரெண்ட் எதுவும் அடிக்க முடியாம இந்த 10 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதாவது எப்படின்னா, நான் என் பொண்டாட்டி கொடுத்து என் பொண்டாட்டின்னு நான் திரும்ப வாங்கிக்கிறது. இதுக்கு பேரு சேவை இல்லை. எம்ஜிஆர்லாம் பண்ணாருன்னா அவர் செஞ்சார், மக்களுக்கு நல்லது செஞ்சார். எம்ஜிஆர் படத்துல மட்டும் சும்மா நடிக்கல, அவர் மக்களுக்கு நிறைய செஞ்சார், நிறைய நல்லது செஞ்சார். இன்னொன்னு என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலேயே அவர் தப்பா நடிக்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க, தம் அடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு. ஒரே ஒரு படத்துல மட்டும் தண்ணி அடிச்ச மாதிரி நடிச்சாரே தவிர அதுலயும் தண்ணி அடிக்கல. படத்துல கூட தண்ணி அடிக்க மாட்டாரு, நிஜத்திலையும் தண்ணி அடிக்க மாட்டாரு, நிஜத்திலையும் தம் அடிக்க மாட்டாரு, படத்திலையும் தம் அடிக்க மாட்டாரு. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. குழந்தைகள் நல்லா வளரணும், குழந்தைகள் தான் எதிர்கால உலகம் சொன்னாரு. அந்த மாதிரி சொல்லும் பொழுது அது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இன்றைக்கும் பல திரைப்பட இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை தயாரிக்கிறாங்க. ஆனா அதை நீங்க பாக்குறீங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா உங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இல்லை, அவங்க கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை. என்ன இல்லை, பெரிய விளம்பரங்கள் பண்ண முடியல. இன்னைக்கு பல 100 கோடிகள், அட்லீஸ்ட் ஒரு 4-5 கோடியாவது செலவு பண்ணாதான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். இதுக்கு மீடியாக்களோட சப்போர்ட்டும் வேணும். அதை தவிர ஏதாவது ட்ரெண்டிங் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு நல்ல விஷயத்தை, கான்செப்டை கொண்டு போய் கொடுக்கணும்னு மட்டுமே கொடுக்குறாங்க. சினிமாவில் அந்த ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் என்ன சொல்லுதோ, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதை மக்கள் பயன்படுத்துறாங்க. சினிமாவில் அந்த ஹீரோ கேரக்டர், அந்த ஹீரோயின் கேரக்டர் என்ன சொல்லுதோ அதை மக்கள் அப்படியே பின்பற்றுறாங்க, ஃபாலோ பண்றாங்க. பாத்தீங்கன்னா, ஒரு நடிகை ஒரு ஜாக்கெட் போட்டா அதே மாதிரி ஜாக்கெட் எல்லா பெண்களும் போடுவாங்க. ஒரு நடிகை ஒரு விதமா தலை சீவி இருந்தா எல்லா பெண்களும் அது மாதிரி தலை சீவுவாங்க. ஒரு நடிகர் ஒரு மெத்தட்ல மீச வச்சிருந்தா
அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம பெரும்பாலான பொதுமக்களும் அதே மாதிரி மீச வச்சுக்கிறாங்க. ஒரு கிராப் அப்படி வெட்டி இருந்தா அது மாதிரி எல்லாம் வெட்டிக்கிறாங்க. ஒரு ட்ரெஸ் அப்படி போட்டிருந்தா அது மாதிரி எல்லாம் போடுறாங்க. ஸோ தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த பப்ளிக், காமன் பப்ளிக். இது ஒரு விதத்துல கிட்டத்தட்ட பிரெயின் வாஷ் மாதிரி தான். உங்களுடைய 5 புலன்களையும் இசை வழியாகவும் பல்வேறு ஒளி அமைப்புகள் வழியாகவும் உங்களை அப்படியே ஈர்த்துக்கிறாங்க. அப்ப அதுல நல்ல செய்திகளை நிறைய சொல்லணும். ஒன்றும் இல்லை, டிவிலையோ பத்திரிகைகள்லையோ ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அதை உண்மைன்னு மக்கள் இன்னைக்கும் நம்புறாங்க. யாராவது இந்த உலகத்துக்கே சாராயம் விற்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாராயம் விற்கும் மாஸ்டர் உலகத்துக்கே சப்ளை செய்கிறாருன்னு சொல்லி டிவிலையோ பத்திரிகைகள்லையோ வந்துருச்சுன்னா அதைத்தான் மக்கள் நம்புவாங்க. எத்தனை மக்கள்கிட்ட போய் ஏங்க எனக்கு நான் சாராய வாசனையே பார்த்தது இல்லை, நான் சாராயம் குடிச்சது இல்லை, சாராயம் எப்படி காய்ச்சதுன்னு கூட தெரியாது, எங்க விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் போய் எத்தனை பேர்ட்ட சொல்ல முடியும்? ஆனா எங்க போனாலும் நான் சாராயம் விற்கிறான் போறான் பாரு அப்படிம்பாங்க. இன்னும் சொல்ல போனா நான் அடுத்து சாராய பிசினஸ் ஆரம்பிச்சா எனக்கு அது பெரிய விளம்பரம் ஆயிடும். ஏன்னா நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ மீடியாக்கள்ல என்ன செய்தி வருதோ அதை உண்மைன்னு நம்புற அளவுக்கு மக்கள் இருக்கிறீங்க. அப்ப அந்த மீடியாக்கள்ல நல்ல செய்திகளை கொடுக்கணும், நல்ல விஷயங்களை கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு எந்த செய்தியுமே சொல்லாம வன்முறை மட்டுமே அதுல இருக்கு. முழுக்க வன்முறை தான் இருக்கு. வன்முறை தான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இந்த படத்துல இருக்கு. சினிமா நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. ஆனா அதை மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகுது, இப்ப நம்ம என்ன சொல்றோங்கிறது முக்கியம் இல்லை, உங்ககிட்ட எப்படி வந்து கிடைக்குது, மக்கள்கிட்ட வந்து எப்படி மக்களுக்கு எப்படி புரியுது, மக்கள்கிட்ட எப்படி கிடைக்குதுங்கிறது தான் அதுல விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா மாஸ்டர் வந்து மினி சாரட் வாங்கிட்டு வந்தப்ப, குதிரை எல்லாம் வாங்கிட்டு வந்தப்ப ஈரோடு, அந்தியூர், எடப்பாடி, சேலம், பட்லூர் எல்லாம் போயிட்டு அங்க பேட்டிகள்லாம் எடுத்தாரு. சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி. அப்ப சின்ன பசங்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் பேட்டி எடுத்தாரு. சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி. அதுல எல்லாரும் என்ன சொல்றாங்க, வர்மக்கலைன்னு சொன்னா அது வந்து ஒன்லி சண்டை கலை தான், தாக்குறது, கராத்தே மாதிரி, குங்ஃபு மாதிரி, ஜூடோ மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. வர்மக்கலைங்கிறது உண்மையிலே சொன்னா மருத்துவம். வர்மக்கலை அதோட தாய்க்கலை மர்மக்கலை ரெண்டுமே வந்து அற்புதமான மருத்துவ முறைகள், வாழும் முறைகள் அதுல இருக்கு. ஆனா இது எப்படி தாக்குதல் கலையா மாறிச்சு? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்தியன் படம் வந்த பிறகுதான் வர்மக்கலைன்னா என்னன்னு. உண்மையாதான், இவ்வளவு காலமா பல ஆயிரம் வருஷங்களா வர்மக்கலை இருக்கு. ஆனா ஒரு இந்தியன் படம், கமலஹாசனோட படம் வந்த பிறகுதான் வர்மக்கலையும் ஒண்ணு இருக்கு, இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்கிறது. அதுக்கு பிறகுதான் மாணவர்கள் நிறைய சேர ஆரம்பிச்சாங்க. அப்போ இப்படி குத்துறது மட்டுமே வர்மக்கலை இல்ல. கமலஹாசனுக்கு முன்னாடியே மலையூர் மம்பட்டியான்ல தியாகராஜன் யூஸ் பண்ணி இருக்கிறாரு வர்மக்கலை. இன்னும் பல படங்கள்ல வர்மக்கலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப 7ஆம் அறிவுல சூர்யா யூஸ் பண்ணியிருக்கிறாரு நோக்குவர்மம். அது வந்து அவர் பண்ணியிருக்கிறது வந்து பேசும் வழிகள்னு பேரு. பட் அதுக்கு அவர் வந்து நோக்குவர்மம் சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய தப்பு கிடையாது. பட் இன்னும் அதை பத்தி அவர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு பண்ணியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் படம். 7ஆம் அறிவை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான படம், அதுல சந்தேகம் இல்லை. இப்ப இதுல சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, வர்மக்கலைங்கிறது எந்த நோயையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம். அதற்கான ஒரு சினிமா அல்லது நாடகம் அல்லது அதற்கான மீடியாக்கள் இப்ப இல்ல. அதாவது சினிமாவிலன்னு இல்லை, நம்ம என்ன பார்க்குறோமோ, என்ன பேசுறோமோ, என்ன கேட்குறோமோ, என்ன உணர்றோமோ அது நம்ம வாழ்க்கைய அமைஞ்சிடுது. அதனால சினிமாவில் வந்து போதையை பயன்படுத்துறதெல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும் பொழுது அது எப்படிதான் இருந்தாலும் இன்டைரக்டா உங்களை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். ஒரு ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்முறை, ஃபுல்லா வன்முறை, போதை. அதாவது ஒரு அப்படியே ரசிச்சு தம்ம இழுக்கிற மாதிரி பண்ணும் பொழுது ரசிகர்கள் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு 1000 உதாரணங்களை மாஸ்டரால சொல்ல முடியும். இப்போ நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு சினிமான்னு இருந்தா அதுக்கு ஒரு துவக்கம்னு ஒன்று இருக்கணும், சப்ஜெக்ட் ஒன்று இருக்கணும், முடிவுன்னு ஒன்று இருக்கணும். இதுல துவக்கம் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது. அது துவக்கமும் வந்து ஒரு எஃபெக்டிவான துவக்கமா தெரியல. ஒரு சினிமான்னா ஒரு கதாநாயகன் இருந்தா ஒரு வில்லன் இருக்கணும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 4 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல அற்புதமான நடிகர்கள் எல்லாரையும் உள்ளுக்குள்ள கொண்டுட்டாங்க. ஆனா யாரையுமே பயன்படுத்தல. யாருக்குமே அங்க வந்து வாய்ப்பு இல்லை. இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க அந்த அளவுக்கு செய்வாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்கள பயன்படுத்தாம சுத்தமா ஒரு முழு குப்பை, அவ்வளவுதான். காட்சிகளை வச்சு திணிச்சிருக்கிறாங்க. எதுக்கு அந்த காட்சிகளை வச்சிருக்காங்க, என்ன பர்பஸ்ல வச்சிருக்காங்கிறதே தெரிய மாட்டாங்குது. சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய படங்கள்ல இதுவும் ஒண்ணு, அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. சோ இது மாதிரி படங்கள்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. நம்ம நல்ல கருத்துக்களை சொல்லணும், மக்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல இந்த செய்திகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். சூர்யா நமக்கு எதிரியும் கிடையாது. பட் தயவு செஞ்சு இது மாதிரி படங்களை எடுக்காம நல்ல மக்களுக்கு தேவையான விஷயங்களை மக்கள்கிட்ட கொடுங்க. மக்களும்
நல்ல இயக்குனர்கள் இருக்காங்க. அவங்க அதிகபட்சம் ஒரு நல்ல படத்தை எடுத்து தியேட்டர்ல கொண்டு வரதுக்கு தப்பித்தவரை தியேட்டர்ல கொண்டு வந்தா ஒரு தியேட்டர் 2 தியேட்டர்ல அவங்க போட்டுட்டு 4 நாள் ஓட்டிட்டு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணதெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு மூடிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல கதை அம்சம் கொண்ட நல்ல மக்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய விஷயங்களை தயவு செஞ்சு பாருங்க, அவங்கள ஆதரிங்க. நம்மளும் நல்லா இருக்கலாம், இந்த நாடும் நல்லா இருக்கும். உயிர்ப்புடன் வாழ்க.